ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஒரு ஸ்பேஸில் ஓகே வந்து அவங்களுக்கு பில்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் மேம். ஓகே பில்லிங் வந்து நம்மளுக்கு வந்து இன்வாய்ஸ்க்கு வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வந்து பில்லிங் தேவைப்படும். அக்கௌண்ட் ஓகே ரிசீவபிள்ஸ் வந்து நம்ம ரிசீப்ட் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் மேம். ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பில்லிங்கில் இன்வாய்ஸ் எப்படி மேனுவல் இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலா இது டோட்டலா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மோனிஷோட பேஜ் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இல்ல அவங்களோட அந்த இன்ஸ்டன்ட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. எடுத்தோனே பில்லிங் இது பண்றீங்க. எங்களோட கன்சல்டன்ட் தான். என்ன சார்? நம்ம ஆபீஸோட கன்சல்டன்ட் தான். ஓகே சார். இல்ல சார், எனக்கு ஆக்சுவலா பேஜஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு தோணுது. அவங்க எடுத்த அந்த கிளாஸ் வீடியோ வேற மாதிரி இருந்தது. இது ஓகே பேஜ் நீங்க இத பாருங்க. நான் பேசும்போது மியூட். இத ஓகே பாருங்க. ஒருவேளை அவர் இன்ஸ்டன்ஸ் வேற எங்கயாவது ரெண்ட் எடுத்திருப்பாரு. ஓகே சார். ஓகே சார். உங்களுக்கும் புரியும். அதே ஏஆர் தான். அதே பிடிஎஃப்ல மியூட் பண்ணிடுறோம். ஓகே சரி. சரிங்களா? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ரிசீவபிள்ஸ்ல மேனுவல் இன்வாய்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வரேன். ஹோம் பட்டனா ரிசீவபிள்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்து பில்லிங் ஸ்கூல் இருக்கும். பில்லிங்ல வந்து இங்கே பேனல் டேப் இருக்கும், டாஸ்க் டேப் பேனல் டேப் இருக்கும். பேனல் டேப்பை தொட்டு டிரான்சாக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் டிரான்சாக்ஷன் இருக்கும் மேம். இதான் மேனுவல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். கிரியேட் டிரான்சாக்ஷன் கொடுத்து ஓகே மேம், இதான் நமக்கு மேனுவல் இன்வாய்ஸோட டிஸ்பிளே. ஓகே. நம்ம ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் அண்ட் செட்டப்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணி ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமர் மேனேஜ் கஸ்டமர்ஸ் அண்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். வந்து புரியுதா மேம்? ஓகே சார், புரியுது. இப்போ வந்து மேனுவல் இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். டிரான்சாக்ஷன் கிளாஸில் வந்து 3 டைப் வரும். இன்வாய்ஸ், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ. ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் பார்ப்போம். பிஸ்னஸ் யூனிட்டில் வந்து யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட். இந்த பிசினஸ் யூனிட் போட்டீங்களா, அது எப்பவுமே US1 பிசினஸ் யூனிட்ஸ் தான் போடணுமா, இல்ல எப்படி அது போடணும்? இல்ல நம்ம எந்த கம்பெனி கஸ்டமர் பொறுத்து மாறும் மேம். யூஎஸ் கஸ்டமர், யூஎஸ் கிளையண்ட் அப்ப நம்ம யூஎஸ் பிசினஸ் யூனிட் போடுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் பொறுத்து மாறும். ஓகே. ஸ்லோவா இருக்கு. ஒய்ஃபை ஸ்லோவா இருக்கு. ஒய்ஃபை கேட்டு பாஸ்வேர்ட் பார்க்கல.
ஹலோ மேம் கேட்குதா? கேக்குது. டிரான்சாக்ஷன் சோர்ஸில் வந்து மேனுவல் கொடுத்துக்கோங்க. மேனுவல் டிரான்சாக்ஷன் என்ட்ரி. அப்புறம் டேட் வந்து நம்ம என்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அந்த டேட்டு. இன்னைக்கு டுடே டேட் டிரான்சாக்ஷன் வந்து பில்ட்டு நேம் வந்து நம்ம கஸ்டமர் நம்ம கொடுத்துக்கணும். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சு கஸ்டமர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். Submit to logs. This percentage. This percentage வராது சொல்றதுல. கார்த்திக் பாஸ்வேர்ட் நான் சொல்றேன். க்ளோஸ் பண்ணு. வந்துருச்சா? ஒன்றும் வரல.